ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வேல்சரன். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் சூப்பராக ஹாப்பியாக இருக்கீங்க நம்புகிறேன். நானும் ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். நான் ஹேர் க்ரோத் சேலஞ்சு ஸ்டார்ட் பண்ணி 58 டேஸ் ஆயிடுச்சு. ஹேர் பேக் வந்து 18 ஹேர் பேக் போட்டிருக்கேன். எனக்கு குட் ரிசல்ட் தான் கிடைக்கிது. ஆனால் நான் போட்டதே தான் போட்டுட்ருக்கேன். ஏன்னா நம்ம மிடில் கிளாஸ் ஃபேமிலி வந்து வெளியில் எக்ஸ்ட்ரா நட்ஸு அந்த மாதிரி விலை கூடின பொருட்கள்லாம் நம்ம துட்டு கொடுத்து வாங்கி ஹேர் பேக் போட முடியாது. வீட்டில் இருக்க திங்ஸை வச்சு தான் நம்ம ஹேர் பேக் அப்ளை பண்ணிகிட்ருக்கோம். அப்படிங்கும்போது அதில் வந்து ஹேர் க்ரோத் அதுக்கு தக்கனக்காக தான் இருக்கும். நம்ம இன்னுமே அதை வந்து இம்ப்ரூவ் பண்ணணும், ஹேர் க்ரோத் வரணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் ட்ரிங்க்ஸு ஃபுட்ஸு அந்த மாதிரி நான் ரெடி பண்ணி சாப்பிட்டுட்ருக்கேன். ஒரு நாள் ஃபுட்டு எடுத்துக்கினா இன்னொரு நாள் ஜூஸு அந்த மாதிரி எடுத்துக்கிறேன். இது டயட்டுக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், ஹேர் க்ரோத்துக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அந்த மாதிரி தான் நான் ட்ரை பண்ணுறேன். நெல்லிக்காய் 4 நெல்லிக்காய், புதினா இலை, ஒரு துண்டு இஞ்சி, அதுக்கப்புறம் ஒரு லெமன். இது வந்து 2 ஆளுக்கு குடிக்கிற மாதிரி எடுத்திருக்கேன். நானும் என்னோடய ஹஸ்பண்டும் குடிக்கிற மாதிரி. ஒரு ஆளுக்குன்னா 2 நெல்லிக்காய், ஒரு அரை லெமன் மட்டும் எடுத்துக்கோங்க. இது வந்து விட்டமின் சி இருக்குது அந்த நெல்லிக்காவிலையும் சரி, அந்த லெமன்லேயும் சரி. இது வந்து நமக்கு வந்து ஹேர் க்ரோத்துக்கு, திக்னஸுக்கும் சரி, அந்த ஹேர் ஃபாலை தடுக்கிறதுக்கும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நான் ஒவ்வொரு நாளும் நம்ம வீட்டில் இருக்கிற திங்ஸை வச்சு உங்களுக்கு ஃபுட்டும் இந்த மாதிரி ஹேர் க்ரோத்துக்குள்ளே ஜூஸும் நான் ரெடி பண்ணி உங்களுக்கு அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கேன். நீங்களும் என்னை ஃபாலோ பண்ணுங்கள். நீங்கள் நினைக்கலாம், இவளுக்கே இன்னும் வளரலை, இவன் நம்மளை பண்ண சொல்கிறா அப்படின்னு நினைப்பீங்க. ஏன்னா என்னோடய மைண்ட் வாய்ஸை என்ன அப்படி தான் கேட்டுட்ருக்கு. நான் எதுக்கு இப்படி உங்கள்கிட்ட சொல்லிட்டு பண்ணுறேன் அப்படின்னா, நான் வெயிட் லாஸில் இருக்கும்போது யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணலை. ஆனால் நான் வெயிட் லாஸ் முடித்து நான் அச்சீவ் பண்ணதுக்கப்புறம் தான் நான் யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணேன். அப்போ எனக்கு என்ன தோணுச்சுன்னா, நம்ம அன்னன்னைக்கு பண்ணுறத சொல்லியிருந்தா மற்றவங்களுக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும், நமக்கும் ஒரு மோட்டிவேட்டாக இருக்கும், செல்ஃப் மோட்டிவேட்டாக இருக்கும் அப்படின்னு நான் நினச்சேன். சரி, அப்போ அப்படி மிஸ் பண்ணிட்டோம். அப்போ ஹேர் க்ரோத்துக்கும் நம்ம அன்னன்னைக்கு என்ன பண்ணுறோன்னு சொல்லிகிட்டே பண்ணால் உங்கள்கிட்ட சொல்லும்போது எனக்குமே உள்ள ஒரு சந்தோஷம் வருது. நானும் டெய்லி அதை பண்ணணும் அப்படின்னு என்ன நானே என்கரேஜ் பண்ணுற மாதிரி இருக்குது. அப்படி பண்ணி நான் என்னோடய ஹேர் க்ரோத்தை வளர்க்கணுன்னு ஆசைப்பட்றேன். நான் வந்து என்னோடய பிஃபோர் மேரேஜ் ஹேரை தான் திரும்ப கொண்டு வரணும் அப்படின்னு நினைக்கிறேன். ரொம்ப நீளமாக கால் வரைக்கும் வளர்க்கணும் அப்படிலாம் கிடையாது. என்னோடய பழைய ஹேரை தான் நான் கொண்டு வர ஆசைப்பட்றேன் ஃப்ரெண்ட்ஸ். நீங்களுமே உங்களோட பழைய ஹேரை கொண்டு வரனாலும் சரி, இல்லை எனக்கு இன்னும் கொஞ்சம் வளர்க்கணுனாலும் சரி, இந்த மாதிரி வீட்டில் உள்ள திங்ஸையே சாப்பிடுங்க. இது ஆர்கானிக் கூட, ரொம்ப நேச்சுரலாக நம்ம வீட்டில் இருக்க நேச்சரில் கிடைக்கிற பொருளை வச்சு தான் நம்ம பண்ணுறோம். இது எதுவுமே ரேட்டு கூடினது கிடையாது, நம்ம பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக வாங்கக்கூடியது தான். நான் ஆல்ரெடி உங்களுக்கு கறிவேப்பிலை சாதம் போட்டிருப்பேன். அது நம்ம வீட்டிலே கறிவேப்பிலை கிடைக்கும். இல்லை கடையில் கூட ஒரு கட்டு வாங்கினா நமக்கு அதுக்கு காசு ரொம்பலாம் ஆகிராது. மிஞ்சி போனால் 5 ரூபா 10 ரூபா தான் இருக்கும். இந்த மாதிரி திங்ஸ் வச்சு தான் நான் பண்ண போகிறேன். இன்னொன்று சொல்கிறேன், ஒரு 100 டேஸ் முடிஞ்சு நான் இது எத்தனை இன்ச் வளர்ந்துருக்கு அப்படின்னு நான் பார்த்து உங்கள்கிட்ட நான் காமிக்கும்போது, நான் ஆல்ரெடி 30 இன்ச்சு காமிச்சிருக்கேன். எனக்கு 1 இன்ச்சுனாலும் சரி, 2 இன்ச்சஸ் வளர்ந்துருந்தா கூட எனக்கு அது ரொம்ப ரொம்ப ஹாப்பி தான். ஏன்னா என்னோடய முடி வந்து அதை அக்செப்ட் பண்ணிக்கிடுது, அது வந்து ரெடியாக இருக்குது வளர்கிறதுக்கு, வளர்ந்துக்கிட்டு இருக்குது. அப்படிங்கும்போது நான் இன்னுமே நிறையா ஹேர் க்ரோத் பேக் போடுவேன், எல்லாமே அப்ளை பண்ணுவேன், எல்லாம் செய்வேன். அது 1 இயர் சேலஞ்சாக இருந்தாலும் சரி, 2 இயர் சேலஞ்சாக இருந்தாலும் சரி, நான் அப்ளை பண்ணி காமிச்சிட்டே தான் இருப்பேன் ஃப்ரெண்ட்ஸ். அது எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், உங்களுக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதனால தான் நான் இதை சொல்கிறேன். நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். புதினா இலையுமே நம்ம ஹேர் க்ரோத்துக்கு இந்த சீகைக்காய் ரெடி பண்ணும்போதும் பாருங்கள், நான் சீகைக்காய்க்குள்ள பொருள் இன்னும் வந்து பர்ச்சேஸ் பண்ணலை. ஆல்ரெடி என் வீட்டில் கிடைக்கக்கூடிய ஒரு 10 பொருள்கிட்ட எனக்கு வீட்டிலையே கிடைக்கும். அந்த சீகைக்காய்க்குள்ள பொருள் நான் ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சுருக்கேன். அதை தவிர்த்து நமக்கு வீட்டில் கிடைக்காத பொருளுமே நான் கடையில், நாட்டு மருந்து கடையில் பர்ச்சேஸ் பண்ணி அதை வெயிலில் உலர்த்தி எப்படி நாங்கள் பொடி பண்ணி எப்படி நான் அப்ளை பண்ணுறேங்கிறதையும் காமிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். நானும் யூஸ்ஃபுல்லானதை உங்கள்கிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன்னு ரொம்ப சந்தோஷப்படுறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் கமெண்ட் பண்ணால் எனக்கு ரொம்ப ரொம்ப மோட்டிவேட்டாக இருக்கும். இந்த சக்கை இருக்குல்ல, அந்த சக்கையை வந்து நான் தூர போட மாட்டேன், பிளான்ட்ஸுக்கு போடுவேன். அது நல்லா க்ரோத் கொடுக்கும் பிளான்ட்ஸுக்குமே. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பாய், தேங்க்யூ.